Children, good morning to you all. In previous video, we discussed about the use of gypsum and the plaster of Paris, right? So now we'll move on to the biological importance of this magnesium and calcium. That is how this magnesium and calcium are important for the living beings. Okay. See, this plays an important role in biological functions. Okay, that is for our body functioning. This magnesium and calcium is very important one. Okay, and also a typical adult human body, it will contains about 25 gram of magnesium and 1200 gram of calcium. So magnesium ஓட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 25 கிராம். ஒரு நார்மலா ஒரு அடல்ட் ஹியூமன் பீயிங்க்கு எவ்வளோ மெக்னீஷியம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 கிராம் இருக்கணும். அதுவே கால்சியம் வந்து பார்த்தீங்கன்னா 1200 கிராம். ஸோ கால்சியம்லாம் வந்து நம்ம சரியா பாடியில இல்லைன்னா அப்ப என்ன ஆகும், நம்மளோட போன்ஸ்லாம் ஸ்ட்ரென்த்தா இருக்காது, அப்போ நம்ம வந்து ஒரு ஆக்டிவா இருக்க முடியாது. ஓகே, அண்ட் ஆல்சோ மெக்னீஷியம் ஆல்சோ இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மெனி பயோகெமிக்கல் ரியாக்ஷன் தட் இஸ் கேட்டலைஸ்டு பை என்சைம்ஸ். ஓகே, ஸோ நம்ம பாடியில நிறைய என்சைம்ஸ் செக்ரீட் ஆகுது இல்லையா? ஸோ அந்த என்சைம் செக்ரீஷன் பார்த்தீங்கன்னா பாடி ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப important. Okay, so now we'll move on to a simple picture. Okay, see now you see this picture. So இப்போ நம்ம பாடிக்கு மெக்னீஷியம் கால்சியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ அதனுடைய பயாலஜிக்கல் ஃபங்க்ஷனுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெக்னீஷியம். ஸோ இப்போ மெக்னீஷியம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாடியில மெக்னீஷியம் வந்து ப்ராப்பரா இல்லைன்னா நமக்கு என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஏக், வி ஃபீல் ஹெட்ஏக், தென் டிசீனஸ், ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் உங்கள் புக்கில் இல்லை, ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ்க்காக நான் இது அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதே மாதிரி நர்வஸ்னஸாக இருக்கும், ஜம்பினஸ், அண்ட் தென் நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், பர்சிஸ்டன்ட், அண்ட் தென் ஐ ட்விட்ச், அண்ட் தென் டென்ஷன் இன் தி அப்பர் பேக், ஷோல்டர்ஸ் அண்ட் நெக். ஸோ டென்ஷன் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஒரு பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவோம். அண்ட் தென் பாடி ஓடர் இஸ் ஸோ நமக்கு வரக்கூடிய அந்த ஸ்வெட் ஸ்மெல், தென் டிங்லிங் ஆர் நம்னஸ் இன் ஹேண்ட்ஸ் ஆர் ஃபீட். ஸோ நம்ம ஹேண்டோட அதே மாதிரி ஃபீட், நம்ம காலோட பாதம்லாம் இருக்கு இல்லையா, காலோட பாதம், கை பாதம், ஃபிங்கர்ஸ் கிட்டலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி பெயின் இருக்கிற மாதிரியே இருக்கும். அண்ட் தென் தை அண்ட் காஃப் கிராம்ப்ஸ். ஸோ கால் கிட்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி பெயின் இருக்க மாதிரி இருக்கும். தென் அப்நார்மல் ஹார்ட் ரிதம், பிரஸ்ட் டெண்டர்னஸ் இன் உமன், அண்ட் தென் புவர் டைஜஷன், ஹார்மோனல் இம்பேலன்சஸ். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நௌசியா, வாமிட்டிங், PMS, this is for women. Then pre-menstrual fluid retention. ஸோ இதெல்லாம் வந்து விமனுக்கு. அண்ட் தென் ஃபார் மென். ஸோ இது நார்மலா வந்து ஸோ இதெல்லாம் வந்து மெக்னீஷியம் டிஃபிஷியன்சி இருந்தால் இதெல்லாம் நமக்கு ஒரு சிம்டம்ஸ். ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா நம்ம பாடியில ஸோ மெக்னீஷியம் டிஃபிஷியன்சி இருக்கு அப்படின்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இது வந்து மெக்னீஷியம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கால்சியம் பற்றி பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட், so this magnesium and calcium is said to be the cofactor of all the enzymes that utilize ATP. So ATP is simply adenosine triphosphate in phosphate transfer and energy release. So இதெல்லாம் நீங்க உங்க பயாலஜில டீடைல்டா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Then it also essential for DNA synthesis. So DNA is simply deoxyribonucleic acid, right? And also this is stability for the stability and responsible for the stability and proper functioning of DNA. So magnesium calcium வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடியில this ATP, அதாவது பாஸ்பேட்ல வந்து பாத்தீங்கன்னா ATP அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் இருக்கு. ஸோ நம்மளோட பாடி ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங், எஸ்பெஷலி இந்த DNA ஃபங்க்ஷனிங்க்கு that is very important one. And also it is also used for balancing electrolyte in our body. So நம்ம பாடியில எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் பண்றதுக்கு, so this is very important one.
Then the deficiency of magnesium result in to convulsion and neuromuscular irritation. So அதாவது இப்போ மெக்னீசியம் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய deficiency. So நான் previously I have attached one picture, right? அதே மாதிரி இப்போ மெக்னீசியம் அதனுடைய deficiency இருந்ததுன்னா it leads to the convulsion. So convulsion அப்படின்றது என்னன்னா so நம்மளுடைய பாடி மசில்ஸ் எல்லாம் வந்து கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகும் இல்லையா, அது வந்து ரேபிடாவும் ரிப்பீட்டடாவும் வந்து ஒரு அன்கன்ட்ரோலபிள் மேனர்ல இருக்கும். ஓகே, ஸோ அதனால வந்து ஸோ மெக்னீசியம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ அதாவது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா வலிப்பு வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ கன்வல்ஷன்ன்றது வலிப்பு. ஓகே, அதே மாதிரி நியூரோமஸ்குலர் இரிட்டேஷன். ஸோ நியூரோமஸ்குலர் இரிட்டேஷன்றப்ப நர்வ்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுல வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டபிளா இருக்கும் நமக்கு. Then we'll move on to calcium. Here calcium வந்து பாத்தீங்கன்னா மேஜர் காம்போனன்ட் ஆஃப் போன்ஸ் அண்ட் டீத். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம போன்ஸ்லயும் டீத்லயும் தான் வந்து கால்சியம் இருக்கு. ஓகே, so it is also present in blood and its concentration is maintained by hormones. So teeth அது மட்டும் and போன்ஸ்ல மட்டும் இல்லாம கால்சியம் நம்ம பிளட்லயுமே இருக்கு. ஓகே, அதனுடைய கான்சென்ட்ரேஷன் ஸோ ஹார்மோன்ஸ் மூலமா அதை வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அந்த ஹார்மோன்ஸ் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சிட்டோனின் அண்ட் பாராதைராய்டு ஹார்மோன். ஸோ 2 hormones are responsible for this calcium concentration that is present even in our blood. ஸோ அது என்னென்ன ஹார்மோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா calcitonin and then parathyroid hormone. Okay, so now deficiency of calcium in blood causes it to take longer time to clot. So suppose நம்ம பாடியில கால்சியம் deficiency இருந்ததுன்னா நம்ம blood clot ஆகுது இல்லையா, ஸோ அது வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஸோ நமக்கு அடிபட்டுச்சுன்னா blood உடனே clot ஆகணும். clot ஆகுதுன்னா அந்த blood ஸ்டாப் ஆகணும் இல்லையா வெளியே வர்றதுல இருந்து. அப்போ அந்த clotting நடக்கல அப்படின்னா என்ன ஆகும், flow of blood வந்துட்டே இருக்கும். அப்போ blood loss ஏற்படும். அதை அவாய்ட் பண்றதுக்கு கால்சியம் ஆல்சோ இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ அப்போ கால்சியம் டிஃபிஷியன்சி நம்ம பிளட்ல இருந்ததுன்னா அந்த பிளட் கிளாட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஓகே, then it is also important for muscle contraction. So muscle contraction க்கு ரொம்ப important one. The main pigment that is responsible for photosynthesis. Photosynthesis process நமக்கு தெரியும் இல்லையா, especially for plants. Here chlorophyll contains magnesium. So photosynthesis நடக்கிறதுக்கு main reason வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய pigment, அதாவது green color leavesலாம் green color இருக்கு. ஸோ அது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா because of the chlorophyll pigment and also அதுல என்ன இருக்கு element இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா magnesium. So which plays an important role in photosynthesis. Now we'll move on to a small picture. Here you see calcium. So calcium ஓட sources அப்படின்னா எதுல இருந்து நமக்கு calcium கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா some of the examples I have attached. So நார்மலா நம்ம calcium எதுல இருந்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா so first நம்ம supplement தான் வந்து என்னன்னா so நம்ம எக்ஸ்ட்ரா calcium டேப்லெட்டா சாப்பிடலாம். அது இல்லாம நம்ம ஃபுட்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ், ஸோ எக்ல வந்து கால்சியம் இருக்கு. அதே மாதிரி மில்க்ல ரொம்ப அதிகமா இருக்கு. தென் சீஸும் வந்து இட் இஸ் மேட் ஃப்ரம் மில்க் ஒன்லி, அதனால சீஸ் ப்ராடக்ட்லயுமே வந்து கால்சியம் இருக்கு. ஸோ சீஸ் மட்டும் இல்லாம பன்னீர் அதுலயுமே கால்சியம் கண்டென்ட் இருக்கு. தென் பீன்ஸ், கிரீன் பீன்ஸ்லயும் வந்து கால்சியம் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாம் வந்து கால்சியமோட சோர்சஸ். இப்போ கால்சியமோட டிஃபிஷியன்சி நம்ம பாடியில கால்சியம் டிஃபிஷியன்சி இருந்ததுன்னா அப்போ என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு டிப்ரெஷன். ஸோ டிப்ரெஷன் அப்படின்றது ஒரு மாதிரி டென்ஷன் இரிட்டேட்டபிளா இருக்கும் நம்ம மைண்டு. அதே மாதிரி டூத் டீகே, ஸோ நம்ம பல்லெல்லாம் வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆகிடும். அண்ட் தென் ஹார்ட் ப்ராப்ளம் வரும். தென் ஆஸ்டியோபோரோசிஸ். ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ்ன்றது இந்த எலும்பு ஜாயின்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி நெயில்ஸ்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல் பிரிட்டலாக இருக்கும். ஸோ சீக்கிரம் அப்படியே
ஒரு மாதிரி கிராக் விட்ட மாதிரி, அதே மாதிரி நெயில்ஸ் வந்து செதில் செதிலா வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். தென் டெர்மாட்டிட்டிஸ். ஸோ டெர்மாட்டிட்டிஸ் அப்படின்றது இது வந்து ஒரு ஸ்கின் ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஸ்கின் டிசீஸ் மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து கால்சியம் டிஃபிஷியன்சி அதோடைய சிம்டம்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் கால்சியம் வந்து பார்த்தீங்கன்னா லோயர்ஸ், தட் இஸ் திஸ் கால்சியம் வந்து நம்ம பிளட்ல இருக்கு அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. ஸோ அதாவது டீத் போன்ஸ்ல மட்டும் இல்லாமல் கால்சியம் நம்ம பிளட்லயும் இருக்கு. பிளட்ல அதோட ரோல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பிளட் கிளாட்டிங். ஓகே, ஸோ கால்சியம் டிஃபிஷியன்சியா இருந்ததுன்னா அப்போ பிளட் கிளாட்டிங் வந்து ஸ்லோவா நடக்கும், சீக்கிரமா பிளட் கிளாட் ஆகாம ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஓகே, ஸோ அதுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோன், அதாவது நம்ம பிளட்ல வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் ஹார்மோன் ஃபார்ம்ல இருக்கும். அது என்னென்ன ஹார்மோன் அப்படின்னு பார்த்தோம்னா கால்சிட்டோனின் அண்ட் பேராதைராய்டு ஹார்மோன். இப்போ கால்சிட்டோனின் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ல thyroid gland, and then this calcitonin வந்து lowers Ca2 plus level in blood, and then it inhibits Ca2 plus absorption by the intestine, then promotes deposition of calcium into, so calcium என்றது இந்த மாதிரி ionic formல இருக்கும் into bones, which inhibits osteoclasts and stimulates osteoblast. இதெல்லாம் உங்க எக்ஸ்ட்ரா நாலேஜுக்கு தான் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். And also it inhibits Ca2 plus reabsorption in the kidney, which is excreted in the urine. So இதெல்லாம் வந்து calcitonin அந்த ஹார்மோன் பண்ற வேலை இதெல்லாம். ஓகே.